இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. சார்ஜ் ரொம்ப குறைஞ்சி போச்சு, அதை போட்டிருக்கேன். அதனால் நமக்கு 204 பக்கத்தில் ஓதி உணர்ந்து 204 203 ஓதி உணர்ந்து ஓதி உணர்ந்த பயன் உலகனுக்கே தரும் நீதிமுறை வடுவாலே வேதியராலே ஓதி உணர்ந்த பயன் உலகினுக்கே தரும் நீதிமுறை வடுவா வேதியராலே எல்லோருக்கும் பெருமலை. நாம் வரும்போது என்ன கொண்டு வந்தோம், வரும்போது நம்ம என்ன எதுவும் கொண்டு வரல. இது எல்லாத்துக்கும் பொதுவானது. எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் இயற்கையில் பாரு, அந்த ரகசியம் அப்படியே தான் இருக்குது. வரும்பொழுது நம்ம எதுவுமே கொண்டு வரல, போகிறப்பையும் எதுவும் கொண்டு போகிறது இல்லை. எந்த மதம் எந்த சாதி எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம கட்டையில் வச்சு வேவிக்கிறப்ப ஒன்றும் இருக்கிறது இல்லைங்க. அது மட்டும் தெளிவாக இருக்கிறாங்க. அதில் வரும்பொழுது ஒன்றும் இல்லை, வெறும் நம்ம மேனியோடு தான் பிறக்கிறோம். அதற்கப்புறம் அந்த அவனை புதைக்கிறப்போ எதுவுமே இல்லை தான் புதைக்கிறாங்க. இப்போ இதிலிருந்தே தெரிஞ்சு போச்சு, என்ன பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவன் சாதாரண மனிதன் தான். அந்த பூமிக்கு அவன் சாதாரண மனிதன் தான். எப்பேற்பட்ட இருந்தாலும் அந்த பூமிக்கு அவன் சாதாரண மனிதன் தான். ஆனால் சில என்ன பண்ணாங்க, அந்த காலத்து ராஜாக்கள் இந்த பிரமிடில் பார்த்தீங்கன்னா, எகிப்து பிரமிடு அந்த இறப்பிற்கு பின்னாலும் வாழ்கிறார்கள் என்ற நம்பிக்கையில் பிரமிடில் சில இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது பொருள் வைக்கிறது, அவன் பயன்படுத்திய பொருளெல்லாம் இன்றைக்கும் அவன் பயன்படுத்திய பொருளெல்லாம் வைக்கிறது. அவன் இறந்ததுக்கப்புறம் வைக்கிறாங்க. எதுவோ நடக்குதுன்னு. அதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மறுபிறவியில் நம்பிக்கை இருக்குது. மீண்டும் ஏதாவது ஆகுமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அதெல்லாம் இருக்குது. ஆனால் தூய வாழ்க்கை நாம் வாழ்கின்ற பொழுது நம்ம அந்த உடம்புல இருக்கிற அந்த பதிவு, அந்த ஃபோட்டான்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோட்டானுங்கிறது ஒளி. இப்போ தான் அதை பற்றி உடல் சார்ந்த ஒளிங்கிறது ஆங்கிலத்தில் பயோ ஃபோட்டான் அப்படிங்கிறாங்க. சூரியன்லேருந்து வரக்கூடிய வெறும் ஃபோட்டான். ஆனால் உடம்புல அது உள்ளே போயிடுச்சுன்னா அது பயோ ஃபோட்டானாக மாறுது. சூரிய ஒளி நமக்கு மிகப்பெரிய ஆற்றல் தருகிறது. சூரியன் மாதிரி இருக்கிற நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அதுலேருந்து ஃபோட்டான் வந்துட்டு இருக்கு. அப்புறம் நம்ம உடம்பை சுற்றி பார்த்தீங்கன்னா, நம்ம விண்வெளியில் எங்கேயும் மின்காந்த அலைகள் ஓடிட்டு இருக்குது, சிற்றலைகள் ஓடிட்டு இருக்குது, நுண்ணலைகள் ஓடிட்டு இருக்குது, மைக்ரோவேவ் ஓடிட்டு இருக்குது, ரேடியோ நுண்ணலைகள் ஓடிட்டு இருக்குது, காமா கதிர் ஓடிட்டு இருக்குது, எக்ஸ்ரே அது ஓடிட்டு இருக்குது, 7 வண்ணங்கள் அது ஓடிட்டு இருக்குது, 7 வகையான கதிர்கள் ஓடிட்டே இருக்குது. இந்த எல்லா கதிர்களையுமே இந்த உடம்பு உள்ள உறிஞ்சிக்குது.
இந்த உள்ள உறிஞ்சிக்கிறது எப்போ தெரியும்னு கேட்டிங்கன்னா, நீ உணவு கட்டுப்பாட்டு இருக்கிறீங்க. இப்போ நான் வந்து இரவு 12 மணிக்கு படுக்கிறேன், காலையில் 4 மணிக்கு எழுந்திரிக்கிறேன்னா எனக்கு அந்த சோர்வு இருக்கக்கூடாது. இப்போ நான் 4 மணி நேரம் 4:30 மணி நேரம் தான் இடையில வகுப்புலாம் முடிச்சுட்டு இங்கேயே எப்படியும் படுத்துக்குவேன். ஒரு 1 மணி நேரம் படுப்பேன். அப்போ வந்து அந்த சோர்வுலாம் போகுது. அப்போ எப்போ எந்திரிச்சாலும் அது ஒரு நிமிடம் அந்த கணக்கு இருக்கலாமே தவிர அதுக்கப்புறம் சுறுசுறுப்பாக வந்துடுது. இப்போ நமக்கு என்ன வர்றதில்ல, தேவையான சக்தி உள்ள படைச்சிக்கிட்டே இருக்குது. தேவையான சக்தி படைச்சிக்கிட்டே இருக்குது. ரத்தம் சுத்தமாக இருக்குது. எல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்குது. தூக்கம் வந்து நியாயமான தூக்கம் வருது. தூக்கம் இன்னும் தூங்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வர்றதில்ல. எல்லாம் ஒழுங்காயிக்குது. அப்போ இயற்கையாகவே எல்லாம் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. ஒன்றும் இல்லை, நம்ம உணவு பழக்கத்தை விட்டுருக்கிறான், நம்ம ஒன்றுமே செய்யும். அந்த நீரை தொடர்ந்த பழக்கத்தால் நீரை வந்து தொடர்ந்து நீண்ட கால பழக்கத்தை நீர் வரவே வராது. ஒரு 50 ml உள்ள ஊத்துறதுனால எந்த எந்த நோயும் வராது. ஒரு 50 ml உள்ள ஊத்திட்டீங்கன்னா எந்த நோயும் வராது. நீண்ட நாள் பழக்கத்தில் தான் வருது. சும்மா ராவா அடிக்க சொல்றாங்க, அதெல்லாம் எவ்வளோ முட்டாள்தான். நானும் அந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தா இப்போ 2 லிட்டர் பாட்டில் வச்சு சும்மா தேவையில்லாமல் குடிக்கிறது. ஆரம்பத்தில் நான் சொல்ல ஒரு 25 எனக்கே புரியல இது. அப்புறம் தான் படிப்படியாக செஞ்சேன். ஓ, நீரை மருந்தாக அருந்தணும் அப்படின்னு ரொம்ப நாளாக புரியாமல் இருக்கு. அப்புறம் தான் நானே என்ன பண்ணேன், நீரை வள்ளுவர் தலைப்பே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வள்ளுவருடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா மருந்துன்னு போட்டிருப்பாரு. மருந்துன்னு போட்டுட்டு மருந்து என வேண்டாமாம் யாக்கைக்கு அப்படின்னு இருப்பாரு. அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், மருந்துன்னா சிறிதளவுன்னு அர்த்தம். வணக்கம். மருந்துன்னா சிறிதளவுன்னு அர்த்தம். மருந்துன்னா சிறிதளவு. அப்போ நானே என்ன பண்ணேன், மருந்துன்னா சிறிதளவுன்னா அப்போ சிறிதளவு அருந்த சொல்றாரு. மருந்து என வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போச்சு. இப்போ மருந்து என வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது. மருந்துனாவே இப்போ நீரை மருந்தாக அருந்து நானே கற்பனை பண்ணேன். மருந்துனா இவ்வளவு இருக்கலாம், அது இவ்வளவு விட கம்மியா இருக்கலாம். மருந்துக்கு மோர் வாங்கிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. பிறையூத்திற்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் அந்த கதை, மருந்துக்கு 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 கொஞ்சம் தேன் குடும்பாங்க, மருந்துக்கு பாலுக்கு பிறை ஊத்துறதுக்கு மருந்துக்கு மோர் குடும்பாங்க. அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓ, கிடைச்சுன்னு சொல்றாரு, தேவையான நீரை அருந்துங்கள் அப்படிம்பாரு. சிறுக சிறுக நீரை அருந்துற மாதிரி சொல்லுவார். ஆனா சிறுக சிறுக நீர் அருந்தி வாருங்கள், 1 மணி நேரத்துக்கு கொஞ்சம் சிறிதளவு அருந்துங்கள் அப்படிலாம் அவர் சொல்லலை. நாம தான் அதை எளிமைப்படுத்தணும். ஏன்னா நீண்ட கால பயிற்சியில தான் நீண்ட கால அனுபவத்தில் தான் அந்த நீர் பயிற்சி வரும். அப்ப நீ எங்க போனாலும் அந்த 1/2 லிட்டர் தண்ணி இல்லாம எங்க போகக்கூடாது. அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா திருகுணி செம்பு வச்சிருப்பாங்க பெரியவங்க, எங்க போனா அந்த தண்ணி குச்சி எடுத்துட்டு போவாங்க. அந்த பழக்கமே அடியோடு நாசமா போயிடுச்சு. இப்ப பெப்சியும் கொக்கோ கோலா குடிக்கிற அளவுக்கு நாசமா போச்சு. என்ன 6 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை, பள்ளிக்கூடம் 1ஆம் வகுப்பு குழந்தை பெப்சி பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு போகுது. கடையில் சண்டை போட்டு வாங்கி குடிக்குது. வாங்கி குடிச்சு போட்டு பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி இந்த இந்த பச்சை பாட்டில கீழே போட்டு போயிடும். இந்த லட்சணத்துல தான் இருக்குது. வாய் பார்த்தா சகிக்க முடியாத நாத்தம். காலங்காத்தால இந்த பழக்காரத்தை தின்னுட்டு ஓடுது. அது இட்லிங்கிற பழக்காரத்தை தின்னுட்டு ஓடுது. காலங்காத்தால பழங்கள் கொடுக்க வேணுங்கிற எண்ணம் பெற்றோர்களுக்கு வரணும். அதான் சொல்றேன். அப்ப இந்த நீண்ட கால பழக்கத்தில் இந்த தண்ணீர் பயிற்சி வருது. நல்ல நன்கு சுத்தமான உடலுக்கு அந்த சுவாசத்திலேயே போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த தண்ணீர் என்பது உராய்வை குறைப்பதற்காகத்தான். தண்ணீர் என்பது உராய்வை குறைப்பதற்கும் கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் எண்ணெய் போடுவது போலத்தான் நீரை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதான் அர்னால்டு என்ற கொள்கை. அது போக போக தான் புரிந்து கொள்ள முடியும். இப்போ உடம்பு வந்து ஒரு பல வகையான எந்திரங்களோட கூட்டமைப்பு. அந்த கூட்டம் அது மாதிரி 206 எலும்பு, 206 207 எலும்பு மூட்டுகள் இருக்கின்றன. 206 அப்படித்தான் 206 இருந்தா போட்டிருக்கான். 206 எலும்பு மூட்டுகள் இருக்கின்றன. அதுல வந்து தேய்மானம் வராம இருக்கிறதுக்கு எண்ணெய் போடுவது போல, உணவு போடுறது என்பது வேற, பெட்ரோல் போடுறது என்பது வேற, சக்கரத்திற்கு எண்ணெய் போடுவது போல அப்படின்னா அந்த எண்ணெய் மாதிரி தான் உள்ள போகணும்.
அங்கேயும் பொருள் புரியுது. எண்ணெய் எவ்வளவு ஊற்றுவோம்? 2 சொட்டு விடுவோம். ஒரு வண்டியில டேங்க்ல பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எவ்வளவு விடுவோம்? 10 லிட்டர் போடுவோம். அதே என்ன பண்ணுவோம்? இந்த வலுவலுப்பாக ஒரு 50 ml ஊற்றுவோம், அல்லது சக்கரத்துல ஊற்றுவோம். இதை புரிஞ்சுக்கணும், நல்லா மண்டையில இரவும் பகலும் மண்டையில ஏத்திக்கிட்டே இருக்கணும். நான் அடுத்தவர்கள் கேள்வி கேட்கும் பொழுது இது யோக மார்க்கம், உணவு பழக்கத்தை மாத்திருக்கேன்னு சொல்லுங்க. யாரு கேட்டாலும் எந்த விவாதம் பண்ணாதீங்க. நான் உணவு பழக்கத்தை மாத்திருக்கேன், யோக மார்க்கத்தில் உணவு பழக்கத்திலிருந்து வெளியே வந்தாச்சு அப்படின்னு எளிமையா அவனுக்கு புரிய வைக்கணும். அவனை முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த பயிற்சியில சேராட்டியும் பரவாயில்ல, அவனுக்கு சமாதானப்படுத்துற மாதிரி பதில் இருக்கணும். நிச்சயமா விவாதங்கள் வரும். முடிஞ்ச அளவுக்கு விவாதங்களை தவிர்த்துக்கொள். முட்டாள்கிட்ட பேசாதீங்க. உணவு சாப்பிடுறவன் முட்டாளத்தான் இருப்பான். அவன் சிக்கி சீரழிஞ்சு அந்த அழுகி போய் ஐயோ காப்பாற்ற முடியல அப்படின்னு கேட்கும் பொழுது கொஞ்சம் விழிப்புணர்வு வர்றப்ப கொடுக்கலாமே தவிர நீங்களா போய் ஒரு பேசி சிக்கிக்காதீங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது பிரச்சனை ஒரு நண்பர்களாக பேசி கொண்டிருக்கும் பொழுது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண அவனே கேட்பேன், இந்த மாதிரி பெரிய பிரச்சனை இருக்குது, ஒன்றும் தீர்வு காண முடியல அப்படின்னு வருகின்ற பொழுது கையில் எப்பவுமே என்ன பண்ணியிருக்கிறீங்க? கைபேசியில புத்தக பட அட்டையை வச்சுக்கோங்க, புத்தகத்தை வச்சுக்கோங்க, வீடியோ வச்சுக்கோங்க, லிங்க் வச்சுக்கோங்க. உடனே அவனுக்கு எடுத்து போட்டு விடுங்க. போட்டு அவன் 5 நிமிஷம் பார்க்கட்டு, அவங்க வேலை நேரம் மிச்சம். நான் பல காணொலி எப்படி சாப்பிட்றது எப்படி சொல்றது, நேற்று கூட ஒரு காணொலி போட்டிருக்கேன். அப்புறம் நாங்கள் 2 பேரும், நானும் இவரும் பேசுனதை பேசியிருக்கேன், தெய்வராஜன் நானும் பேசுனதை பேசியிருக்கேன். இன்னைக்கு 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 திருச்சி போலான் இருக்கேன். இன்னைக்கு மதுரை வந்தாச்சு, இன்னைக்கு போலான் இருக்கேன். ரயில் ஏறலான், ரயில்லே பஸ்லேயே போலான் இருக்கேன். இங்கிருந்து 1.5 மணி நேரம் தான், 2 மணி நேரம் போலான் இருக்கேன். அவங்க வரேன்னு இருக்காங்க இன்னைக்கு. அவங்க இந்த 10 மாச பயிற்சியில சேர போறாங்க. மாசம் மாசம் அந்த தொகை கட்டி சேர போறாங்க. அவங்க இது மருத்துவமா கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஆளுதான் நமக்கு தேவை. மருத்துவமா கத்து செய்ய போறாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. மருத்துவமா மாறுறது, இந்த தத்துவத்தை உள்வாங்கணும். இந்த புத்தகத்தை ஒரு இடத்துல கூட விடக்கூடாது. அது எப்படி இன்னைக்கு தேர்வு படிக்கிறீங்க, இது பார்த்தே நீங்க படிக்கலாம். இது என்ன பெரிய தேர்வு முறை? உங்களுக்கு யாரும் எழுத சொல்ல போறது இல்லை. இது ஒரு நாள் ஒரு நாளும் நீங்க நம்ம கேள்வி கேட்க போறது இல்லை. இது நமக்கு இத்தனை பக்கத்தை அப்படி நாம் இதை பார்த்தே படிக்க வேண்டியதை பார்த்தே தெரிய வேண்டியது. ஏன்னா இது முழுக்க முழுக்க செய்தி முறை. இது ஒரு நாள் அவங்க சோதிக்கிற முறை கிடையாது. ஒரு மாணவன்கிட்ட ஒரு திட்டத்தை கொடுத்து அவன் எப்படி செயல்படுத்துறான் அப்படிங்கிறது தான் இதுல. மாணவரிடம் ஒரு செயலை கொடுத்து போய் காய்கறி வாங்கிட்டு வாடான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் காய்கறி எப்படி வாங்குவதுன்னு கேட்டா அவன் பதில் எழுதிருப்பான். நேரடியாக அவன் காய்கறி வாங்கிட்டு வர சொல்ற மாதிரி. போய் வெண்டைக்காய் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து சொன்னா அவன் போய் எப்படி வாங்கிட்டு வர்றான் அப்படிங்கிறது அங்க முக்கியம். வெண்டைக்காய் வாங்குவது எப்படி? பை எடுக்க வேண்டும், காய்கறி கடைக்கு செல்ல வேண்டும், கிலோ என்று விலை என்று கேட்க வேண்டும், 10 ரூபா சொன்னா 8 ரூபாய்க்கு வாங்கிட்டு வர வேண்டும் அப்படின்னு கேட்டா யார் வேணா எழுதிட்டு போயிடலாம். போய் போய் வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்தா தான் எப்படின்னு தெரியும். அந்த அனுபவம் இங்க தேவை. நேற்று கூட யாரோ பேசியிருந்தாங்க, இந்த மாதிரி செய்முறை கேள்வி இல்லாதனாலதான் நம்ம நாடு நாசமா போயிடுச்சு அப்படின்னு. ஆனால் ஐரோப்பியர்களுக்கு எந்த வகையான ஐரோப்பியர்கள் நம்மளை பார்த்து தான் காப்பீடு எல்லா சமஸ்கிருதமே இந்தியாவில இருந்து தான் போயிருக்குது. அப்புறம் கல்வி எங்கிருந்து போயிருக்கு? சமஸ்கிருதத்துக்கு மூலம் தமிழ். அப்ப எல்லாம் இங்கிருந்து தான் போயிருக்கு. அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை. இந்தோ ஐரோப்பிய மொழிம்பாங்க சமஸ்கிருதம். உலகத்துக்கே ஐரோப்பிய நாடுகளுக்கு. அதனாலதான் ரஷ்யக்காரன் இந்த ஜெர்மனிக்காரன் ஐரோப்பியர்கள்லாம் சமஸ்கிருதத்தை படிச்சு ஆராய்ச்சி பண்ணானுங்க. ஏன்னா அவனுக்கு வேர்ச்சொல்லாம் கிடையாது. எங்கிருந்து வந்தது, இந்த சொல் எங்கிருந்து வந்தது, எதுவுமே அவனுக்கு கிடையாது. அப்ப கல்வி எங்கிருந்து போயிருக்கு? இந்தியாவில இருந்து போயிருக்கு. இப்பதான் புரியுது. ஓ எல்லாமே. அப்ப எல்லா பல்கலைக்கழகம் 300 ஆண்டுகளுக்கு முன்னாண்ட 350 ஆண்டுகளுக்கு முன்னாண்ட ஐரோப்பிய நாட்டுல பள்ளிக்கூடமே கிடையாது. என்ன கிடையாது? அடிமைகள், காட்டு மிராண்டிகள் தான் இருந்திருக்காங்க. ஐரோப்பிய காட்டு மிராண்டிகள், விபச்சாரிகள், ஊதாரிகள். ஒழுக்கம் பண்பே இருக்காது. யார் வேறோட இனம் சேர்த்துக்குவாங்க. பன்னிக்குடி எப்படி எந்த ஒழுக்கம் இல்லாம இனம் சேர்ந்துக்கிற மாதிரி, அது யார் கூட இனம் சரி, யாருக்கு பிறந்தாங்க, என்னைக்கு பிறந்தாங்க, அப்பனாரு அம்மா பாரு, எதுவுமே தெரியாது. அந்த லட்சணத்துல தான் இருக்கு. ஆகையினால
நாம் அந்த ரொம்ப எளிமைப்படுத்தி இதில் எளிமைப்படுத்துறதுல இதில் ஐயங்கள் மனசுல ஐயங்கள் அது சந்தேகங்கள் ஐயப்படாத அகத்து உணர்வானே. உங்களை யாரும் பட்டியல் போட சொல்ல போறதில்ல. உங்களை யாரும் பத்தியம் இருக்க பத்தியம் இருக்க சொல்ல போறதில்ல. நீங்க விரும்பினால் ஒரு சைவ உணவை நீங்க அனுபவித்து மீண்டும் சுத்தப்படுத்திக் கொள்ளலாம். ஒரு பொருளை நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு பொருளை சாப்பிடுறீங்க, சாதாரண உணவே சாப்பிட்டு நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் நீங்க சோதனை பண்ணி பார்க்கலாம். நீங்க நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் எந்த சைவ உணவையும் சாப்பிட்டு பார்க்கலாம். நன்கு சுத்தமான பிறகு எந்த சைவ உணவையும் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்து என்ன பண்ண பரிசோதனைக்காக திரும்ப சுத்தம் பண்ணணும். எந்த உணவையும் சாப்பிட்டு பார்த்து நீங்கள் சுத்தப்படுத்தி கொள்ளலாம் என்று பொருள். ஆனால் ஒண்ணு, உங்களை போட்டு எறியறதுக்குன்னு சுத்தி எல்லாரும் தின்னுட்டே இருப்பாங்க. அதுல இருந்து தப்பிக்கணும். நீங்க விரும்பினா சுத்தம் படுத்துறதுக்கு நேரம் இது எடுத்தோம்னா நம்ம ஒரு 6 மணி நேரம் சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிற உணர்வு அங்க வரணும். அங்க போனாலும் நீர் பயிற்சி பண்ணணும். தண்ணி எல்லாம் எங்கேயும் போக்குவரத்து சிக்கிக்குவீங்க. அப்புறம் அவங்க தேவையில்லாத உணவை சிக்க வச்சு விட்டுருவாங்க. அப்புறம் அதுக்கு அடிமையாயிடு. வாயில போட்டீங்கன்னா அப்புறம் ஜெயின்னு போயிட்டே இருக்கும். அது நீண்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி அந்த மனம் அப்படித்தான் பண்ணும். இறங்கிட்டீங்கன்னா போடு. ஆனால் தின்பதெல்லாம் மழை மீன் அங்க மனசுல வரணும். தின்றதெல்லாம் வேணாம். அது என்ன பண்ணாலும் தண்ணீரே குடிச்சாலும் தேவையற்ற தண்ணீர் வெளியே போயிடும். 100 மில்லி தண்ணி குடிச்சாலும் கூட உடம்பு அது வைத்துக் கொள்ளாது. ஏன்னா அது தேவையான பொருளை உள்ள வச்சு ஏற்கனவே தயாரிச்சுக்கிட்டு இருக்குது. தூய்மையா இருக்கிறப்ப அது உள்ள இருக்கிறது தயாரிச்சுக்குது, பாதுகாப்பா வச்சுக்குது, இருப்பா வச்சுக்குது. அதுக்காக ஊத்திக்கிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை. நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் தண்ணீர் தேவையும் குறைந்து விடுகிறது. ரத்தத்தில் அழுக்கு இல்லாத பொழுது சிறுநீர் பிறவது கொண்டு விடுகிறது. பசித்தாகம் கட்டுப்பாட்டில் வந்து விடுகிறது. இந்த புத்தகத்துல முதல் முன்னுரை தொழிலதிபர் மகாலிங்கம், ஏபிடி மகாலிங்கம், தொழிலதிபர் ஏபிடி மகாலிங்கம், சக்தி சுகர் மகாலிங்கம், இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரர். அவர் எழுதுறாரு, உறங்குவது அதாவது உண்பது 2 பொழுது ஒளிய 3 பொழுது உண்ணுவோம், உறங்குவது 2 ஒளிய பகல் உறக்கம் செய்வோம், பெண்கள் தம்மை திங்களுக்கோர் காலன்றி மறுவோம், பெருந்தாகம் எடுத்திடலும் பெயர்த்து நீர் அருந்துவோம். பெருந்தாகம் எடுத்துட்டு பெரிய தாகம் எடுத்தாலும் கூட நிறைய மடக்க தண்ணி குடிக்க மாட்டாங்கிறான். பெருந்தாகம் எடுத்திடணும், பெயர்த்து நீர் அருந்துவோம். சும்மா வெறி கொண்டு பட்டக்கு சாப்பிட ஒரு சும்பு தண்ணி குடிக்கிறான் பாருங்க முட்டாளுங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்பயுமே அமைதியான நிலையில் நிதானமான நிலையில மிக பெரிய கட்டுப்பாட்டோட்ட வரணும். தண்ணி குடிக்கிறதுலே கட்டுப்பாட்டு வரணும்னா மற்றல பார்த்து உணவை பார்த்தீங்கன்னா அப்படி வாயில் ஓட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சும்மா ஏமாத்துறதுதான். நம்ம உடம்பை நாம தான் காப்பாத்திக்கணும். அவன் பெரிய அறிவாளி. உடம்புல எது வேணும்னா போட்டுக்கலாம்னு சொல்றான் பாருங்க. வெள்ளைக்கார விபச்சாரிகள் மாதிரி இருக்க முடியாது. அவன் தான் நாட்டுக்கு அடுத்தாலும் தெரிஞ்சு போச்சு. இந்தியாவை கொஞ்சத்தை சீரழிச்சா பண்ணியிருக்கிறான். அடிமை முறையை பயன்படுத்தி நாகரிகத்தை ஒழிச்சு, பண்டமாற்று முறை குருகுல கல்வி ஒழிச்சு, பண்டமாற்று முறை ஒழிச்சு, குடவோலை முறை ஒழிச்சுதான் அவன் தான். எல்லாம் ஒழிச்சுட்டானுங்க. பல்கலைக்கழகத்தை ஒழிச்சு செய்முறை கல்வி இல்லாம வெறும் வெறும் மதிப்பெண் கல்வி முறை கொண்டு வந்து எல்லாத்தையும் அடிமைகளை ஆக்கி, அது இன்டர்நெட் மூலமா புகுந்து இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேர்த்தை அடிமையாக்கி, ஆங்கிலம் தெரிஞ்ச சம்பளம் தரும். அப்ப அவனுடைய வசதிக்கு தான் ஆங்கிலம் படிக்கிறோம். நம்மளுடைய வசதிக்கு ஆங்கிலம் படிக்கிறது இல்லை. யாருடைய வசதிக்கு ஆங்கிலம் படிக்கிறீங்க? ஆங்கிலேயர்களோட வசதிக்காக, கூலி வாங்குறதுக்காக. அவன் வேலை செஞ்சு அவன்கிட்ட வேலை செஞ்சு அவன்கிட்ட அடிமையா இருக்கிறதுக்காக. புரியுதா உங்களுக்கு? இப்ப ஆங்கிலம் படிச்ச இந்த லட்சணத்துல மூளையும் வேலை. இப்ப எனக்கு ஆங்கிலம் படிச்ச மூளை வேலை செய்யறது இல்லை. ஆங்கிலம் நானும் பேசுறேன், அரைங்குறவே பேசுறேன். ஆனா மூளையை வேலை செய்யறது இல்லை. தமிழ் படிச்ச எக்கச்சக்கமான வேலை செய்து விதவிதமா நம்ம பேசுறது. தாய்மொழியினுடைய மகத்துவம் அதுதான். அதுமாக உலகம் தமிழ் மொழி இது வந்து பல ஆயிரம் ஆண்டுகளை வாழ்ந்து வருது. என்னன்னா அவங்களுடைய சிஸ்டம் மெயின்டைன் பண்றதுக்காக நம்மள சம்பளம் கொடுத்து வச்சிருக்கான். அவ்வளவுதான். கரெக்டா சொல்லிட்டாரு. ஏன்னா அவரு அங்க வெளிநாட்டுல வேலை செய்யறாரு. அதனால அவருக்கு தெரியுது. அவரு வெளிநாட்டுல வேலை செய்யறவர். அதனால அவருக்கு தெரியும். சிங்கப்பூர்ல வேலை செய்யறாரு. எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அவருக்கு தமிழ் தெரியும், ஆங்கிலம் சரளமா பேசுறாரு.
அப்புறம் சிங்கப்பூர் மொழியும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவார்னு நினைக்கிறேன். சரி. ஆக அவனுடைய சிஸ்டத்தை மெயின்டைன் பண்றதுக்காகவும் அவன்கிட்ட அடிமையா இருக்கிறதுக்காகவும் அவன் வந்து ஆங்கிலம் மொழி என்னடா கொடுமையா இருக்குது. நான் கூட ஆங்கிலம் முடிச்ச அறிவுன்னு பார்த்தா சொல்றது சரியா போச்சு. ஆங்கிலம் படிச்சா அடிமைதான், அடிமை புத்தி தான் வரும். இங்கிருந்து ஓடுறது எதுக்கு ஓடுற? இருந்த இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி. அப்ப நீ சிக்கனமா வாட கத்துக்கல, ஆடம்பரமா வாங்கி வீணா அடிச்சு போறீங்க. பெண்களும் ஆடம்பரத்துல அம்மா ஏற்கனவே பெண்கள் சொல்லவே தேவையில்லை. ஆண் வந்து அமைதியா இருந்தால் பெண்ணு அமைதியா இருப்பா. ஆண் வந்து அடக்கமா இருந்தா பெண்ணு அடக்கமா இருப்பா. நாம தான் வாழ்ந்து காட்டணும். நீ ஆண்கள் அமைதியா இருந்து பாருங்க. ஆணை பார்த்து பெண்ணு பழகணும், பெண்ணை பார்த்து ஆண் பழகணும். புகழ் புரிந்த பெண்ணாக மாறணும். வள்ளுவர் சொல்லுவாரு, இல்லறத்தரசி என்பவள் இல்லறத்தரசி என்பவள் கற்பு நிறைந்தவளாக இருக்க வேண்டுங்கிற. அது என்ன கற்பு நிறைந்தவள்? கற்பு நிறைந்தவள் நன்கு கற்று தேர்ச்சி பெற்றவள் அர்த்தம். கற்பு நிறைந்தவனா அது பாலியலை குறிக்கிறது அல்ல. கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்ற. கற்றல்னாவே அறிவில் தேர்ச்சி அடைந்த, தன்னை பாதுகாக்கிறது, ஒழுக்கத்தை பாதுகாக்கிறது, பண்பை பாதுகாக்கிறது, நல்ல பிள்ளைகளை பெறுவது, ஒழுக்கமுள்ள குழந்தைகளை வளர்ப்பது. அது வந்து சான்றோன் என புகழப்படுகின்ற அந்த குழந்தையாக வளர்ப்பது. அந்த சான்றோன்கிற செய்தி காதில் விழுகும்படி இருந்தால் போதுமானது. பெற்றதை காட்டிலும் அதிக அறிவு உண்டாகும், பெற்றதை காட்டி அதிக இன்பம் உண்டாகும். இதுதான் பெண்களுடைய ஒழுக்கம். ஆண்கள் ஒழுக்கம் யாரு? பெற்றோர்களுக்கு ஒழுக்கமா நடந்துக்கணும், மனைவிக்கு ஒழுக்கமா நடந்துக்கணும், குழந்தைகளுக்கு ஒழுக்கமா நடக்கணும். இதுதான் இயல்புடைய மூவர்க்கு நல்லாண்டு. அதாவது வாழ்க்கை தொழிலிடத்தில் வள்ளுவர் எழுதுவாரு, இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றில் நின்ற துணை. இது ரொம்ப முக்கியமான கருத்து. இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றில் நின்ற துணை. அது என்ன இயல்புடைய மூவர்னா யாரு? இன்னைக்கு அதை பத்தி பேசுவேன் இன்னைக்கு. அது என்ன இயல்புடைய மூவர்? இவன் தப்ப இந்த பொருள் எழுதியிருக்கான் பாருங்க, உரை எழுதியிருக்கான் பாருங்க. அந்த உரை எழுதுறவன் பூரா தப்பு எழுதியிருக்கான். இப்போ எனக்கு வந்து நான் உரையாசிரியர் கிடையாது, நான் பெரிய தமிழாசிரியர் கிடையாது, ஆங்கிலாசிரியர் கிடையாது, அது இது எது எனக்கு தெரியாது. என்னுடைய அனுபவத்தை வைத்துக் கொண்டு பேசுறேன். இதை கூட அந்த சாதகத்தை பத்தி, இந்த இது ராகு கேதை பத்தி பேசினேன். ராகு கேதுங்கிறது சாயை கிரகம், அது நிழல் கிரகம் சொல்லுவாங்க. அது வந்து விஞ்ஞானத்துல கிடையாது, இதில் கிடையாது. விஞ்ஞானத்தில் இப்ப இருக்க நடைமுறை விஞ்ஞானத்தில் ராகு கேட்டு அங்கே குடியிருக்க முடியாது. நிலால குடியிருக்கலாம், செவ்வாயில குடியிருக்கலாம். ராகு கேதுல எங்க போய் குடியிருப்பீங்க? ஆனா இருந்தாலும் அந்த ராகு கேதுன்னு ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டு இருக்குது எல்லாத்துக்குமே. எல்லாமே வந்து வெறும் நம்பிக்கை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? நிலநடுக்கும் பூகம்பத்து ஒரு ஆட்டிட்டு போயிடும். இப்ப ஜப்பான்ல பூகம்பம் வருதுங்கிறாப்ப. இப்ப ஜப்பான்ல எப்படி இருந்தா பூகம்பம் வரப்போகுது, இத்தனை லட்சம் பேர் சாக போறாங்க அப்படிங்கிற. அவன் நாட்டுல வரட்டும், நம்ம நாட்டுக்கு வராது யார் சொன்னாங்க? நம்ம நாட்டுல சுனாமி அப்பதான் சுனாமி வந்த காட்டி தான் இப்ப தாண்டி பூமி சுனாமி வந்து ஒரு 2-3 லட்சம் பேர் உலகம் முறை செத்த காட்டுது. நம்ம இந்தியாவிலே 20,000 பேர் செத்து போனாங்க. அப்படி அந்த தண்ணி வந்து 130 அடி உயரம், அந்த 133 அடி உயரம் திருவள்ளூர் சிலை, அதான் கணக்கு. அதுல வந்து அந்த தலைக்கிட்ட பின்னாட வந்து அடிக்குது. சமயத்துல போய் இப்ப 2-3 4 5 6 மாசத்துக்கு முன்னாட கன்னியாகுமரி போயிருந்தேன். அந்த சிலையை பார்த்தா என்ன உயரமா இருக்கு. அந்த உலைக்கு பின்னாட அது என்ன புடனைக்கு பின்னாடி அலை மேல வந்ததுன்னா என்ன நினைச்சு கூட பார்க்க முடியல. அது 2000ல அந்த சிலையை அமைச்சாங்க. 2004ல சுனாமி வந்தது. அங்க இருந்து பார்த்தா என்ன கடலு, என்ன உயரம், அப்படி என்ன ஆயிருக்கும் பாருங்க. அப்படி வந்தங்காட்டி தான் உலகமே ஒத்துக்குச்சு. ஆமா, எல்லாம் பல நாடுகள் நிலநடுக்கம்னா அங்க மட்டும் பாதிக்குது. அந்த இடத்துல மட்டும் ஒரு இது கொஞ்சம் 100 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் பாதிக்குது. இந்த ஆழி பேரடை உலகத்தவே அடிச்சு நொறுக்குது. நினைச்சு கூட பார்க்க முடியாது. யாராவது கற்பனை செய்து பார்க்க முடியுமா? அதுக்கு எத்தனை, அது யார் ஆட்டுறாங்க? ஒன்னும் ஒரு வாளி தண்ணி ஆட்டினாவோ, ஒரு தொட்டி தண்ணி ஆட்டினாவோ, வண்டி தண்ணி தொட்டி குடுங்கினாவே அப்படி சலாறு அங்கிருந்து தண்ணி விழுகுதே. மொத்த பூமியை நடுங்கும் பொழுது எத்தனை சக்தி எங்கே இருக்குது மறைச்சிருக்குது. அப்பா 130 அடி உயரம் போகுது. அது மாதிரி பூமி வந்து தாக்கக்கூடியது. அப்ப அங்க சாதகம் என்னாச்சு, சூதிடம் என்னாச்சு, உங்களுடைய கொள்கை என்னாச்சு, கோட்பாடு. பல கோயில்கள் நிர்மாணமா போச்சு, பல மசூதிகள் காணாமல் போய்விட்டது. இப்ப கூட மியான்மர்ல பள்ளிக்கூடமே அப்படியே நசுங்கி கிடக்குது. உள்ள இருக்கிற 40 50 60 சிறுவர் பள்ளி, பெரியவங்க பள்ளி, ஒண்ணு எத்தனை நடக்குது. அங்க ராணுவம் முட்டாள்தனமான ஆட்சி அங்க நடந்துட்டு இருக்குது. மானக்கட்ட ஆட்சி அங்க நடந்துகிட்டு இருக்குது. அவன் பிச்சையே எடுக்கக்கூடாது, அவன் பிச்சை எடுக்கிறான். ராணுவ ஆட்சி தானே, பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அங்க ஒன்று காப்பாற்ற. இப்ப நான் 1 வாரம் ஆகி போச்சு.
அதில் புணம்தான் கிடக்குங்க. ஆனால் அந்த கட்டட இடுபாடு எடுக்க முடியுங்கிறீங்களா? கட்டட இடுபாடு எடுத்து நட்டம்தான் வரும், லாபம் மட்டும் வராது. எங்கே கொண்டு சேமிப்பீங்க? மீண்டும் கட்டடம் கட்ட போறீங்களா? ஒன்றும் நடக்காது. அதாவது ஆடு அரைப்பணம் செவகளை முக்காப்பணம், ஆடு அரைப்பணம் செமகளை முக்காப்பணம் அத்தனை இந்த கட்டுமானத்தை எடுக்கிறதுக்குள்ள வருஷக்கணக்காயிரும். எகிப்தில் நடந்ததே இல்லையா? எகிப்தில் இப்பதான் போன வருஷம் எகிப்து நடந்தது, போன வருஷத்துக்கு முன்னாடி எகிப்தில் நடந்தது. அத்தனை கட்டடங்கள் சரிந்து கீழே விழுந்தன, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நிலநடுக்கம் இந்த பூமியிலிருந்து நம்ம தப்பிச்சு மற்ற கோள்களுக்கு போக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இயற்கை நம்மளுக்கு இந்த உடல் சக்தியை கொடுத்துருக்குது. நம்ம உடம்பு வந்து ஏற்கனவே சக்தியால் பின்னப்பட்டு தான் இருக்கிறது. ஆனால் இந்த வெள்ளைக்கார முண்டங்கள் வந்து கெடுத்து அப்புறம் அதை நாம் உணவு பழக்கத்தை போட்டுக்கிட்டு சாதாரண உணவு பழக்கத்தின் மூலமாக இந்த உடம்புல ஒரு வேதியியல் மாற்றம் நிகழாம பண்ணிட்டோம். இப்ப நாம் இதை சுத்தப்படுத்துகின்ற பொழுது வேதிய மாற்றம் நிகழ்கிறது. எல்லா நோயும் இதில் குணமாகுது. சர்க்கரை நோயிலிருந்து அடிப்படை புற்றுநோய், சர்க்கரை நோய் ரொம்ப கொடூரமான நோய். இந்த சர்க்கரை நோய் இருக்குதே ரொம்ப 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 உலகத்தையே அச்சுறுத்தி நாசம் பண்ணி சர்க்கரை நோய் வந்துட்டா இதயம் கெட்டு போயிடும். சத்தம் கெட்டு இதயம் வேலை செய்யாது, நுரையில் வேலை செய்யாது, கணையம் வேலை செய்யாது, கல்லுல வேலை செய்யாது, எதுவுமே வேலை செய்யாது. சர்க்கரை நோய் வந்துட்டா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவாகும். மருந்து மாத்திரைகளும் கிடையாது. போட்டோம்னா சைடு எஃபெக்ட், கண்ணு போயிரு, காது போயிரு, பாயினா கொடூரமான நோய். சித்திரவதை, அழுகி போய் கை அழுகி காலை கருத்து போய் புண்ணு வந்து சீ பிடிச்சி நாத்தம் எடும்பி என்னதான் கொடுமையா இருக்குது. மனுஷன் இப்படித்தான் சாக்கணுமா? தெய்வம் ஒண்ணு உண்டுன்னா தெய்வம் இப்படித்தான் தண்டனை கொடுக்கணுமா? அப்புறம் தான் தெரியுது தெய்வமாவது ஒரு புடலங்காய தனியா தூக்கி வேடான்னு முடிவு பண்ணித்தான் பண்றாங்க. அதுதான் இந்த அந்த இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றில் நின்று துணிகிறாரு. இல்வாழ்வான் என்பான். நீங்க அந்த இதை எடுத்து படிச்சு பாருங்க. இது இல்வாழ்க்கை எடுத்து படிச்சு இல்வாழ்க்கையில வரும்னு நினைக்கிறேன். இல்வாழ்வான் என்பான், இல்வாழ்க்கை வாழ்கின்றவன் இயல்புடைய மூவருக்கும். அது என்ன இயல்புடைய மூவர்? இயற்கையா இருக்கிற மூவர்னா யார் இருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அது இயல்புடைய மூவர்னா யார்? மூன்று குணங்களை உடையது. தமஸ் குணம், ராட்சச குணம், சாத்விக குணம். மூன்று குணங்களை உடைய மூன்று. அது குணத்தை பத்தி சொல்லல அவரு. இயல்புடைய மூவர்ங்கிறாரு, மனிதரை சொல்றாரு. இயல்புடைய மூவர் அப்படிங்கிறாரு. அந்த இயற்கை குணம் என்பது வேறு, இது இயல்புடைய மூவர்னா என்ன அப்படின்னு எழுதுறாரு. இயல்புடைய மூவர் அப்படின்னா மூன்று வகையான தன்மை உடைய, வேற ஒண்ணும் இல்லை. இயல்புடைய மூவர்னா ரத்த சம்பந்தம்னு ஒன்று இருக்குது, உடல் சம்பந்தம்னு ஒன்று இருக்குது. உடல் சம்பந்தத்துல தான் 3 பேர் வருவாங்க. யார் வருவாங்கன்னா பெற்றோர் வருவாங்க, மனைவி வருவாங்க, குழந்தை வருவாங்க. இவங்க தான் இயல்புடைய மூவர்னு பேர். ஆக செக்ஸுவல் ரிலேஷன் பாங்க, பிளட் ரிலேஷன் ஒன்று சொல்லுவாங்க, செக்ஸுவல் ரிலேஷன் சொல்லுவாங்க. செக்ஸுவல்னா உடல் சம்பந்தம், உடல் தொடர்பு யாரு? பெற்றோர் நமக்கு உடல் தொடர்பு, மனைவி உடல் தொடர்பு, குழந்தை வந்து அதிலிருந்து வந்தவங்க தான். இந்த மூவருக்கு ஒழுக்கம் உள்ளவன் இடம் எழுதுறாரு. பிளட் ரிலேஷன் அண்ட் செக்ஸுவல் ரிலேஷன் அப்படின்னு. அது செக்ஸுவல் ரிலேஷனை யார் வருவாங்க? மூவர் வருவாங்க. அப்போ அம்மாவுக்கு ஒழுங்கா நடக்கணும், மனைவிக்கு ஒழுங்கா நடக்கணும், அப்புறம் வந்து பெற்ற குழந்தைகளுக்கும் நம்ம ஒழுங்கா நடக்கணும். அப்படிங்கிறத மூவர் இயல்புடைய, அது இயற்கையா வரக்கூடியது. செக்ஸுவல் ரிலேஷன் சொல்லக்கூடியது. அதுதான் இந்த இயல்புடைய மூவர். ரொம்ப நுட்பமா திருவள்ளுவர் கையாளுவார். ஆனால் இவன் கண்டதெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. அதுதான் அங்க இருக்கிறது பெரிய விஷயமே. அப்ப இது வந்து பயப்படுறதுக்கோ இதுல வந்து ஒண்ணுமே இல்லை. நீங்க ஒழுக்கமா நடக்கிறதுக்கு தான் இந்த விதிகளை போடுறோம். குறைஞ்சபட்சம் 12 ஆண்டு சொல்றது கேட்கணும். நீங்க பாத்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இருக்காங்க, ஒருத்தங்க கூட என் சொல்றபடி கேட்கறது. அதனால அவன் யாருக்கும் சொல்லித்தர முடியாது. எத்தனையோ பேர் சக்கரை நோய் நல்லா இருக்காங்க, எக்கச்சக்கமானவர் நோய் குணமா இருக்காங்க. இந்த புத்தகத்தை பார்த்துட்டு அரைகுறையை செஞ்சவன் நன்மை அடைஞ்சிருக்கிறான். வெறும் வீடியோ பார்த்துட்டு சோம்பேறித்தனவன், புத்தகம் வாங்குறதுக்கு யோகிதை இல்லாம இருக்கிறவன், காசு இருந்து புத்தகம் வாங்குறாரு, ஆணவத்தின் களம் அடிச்சு அதெல்லாம் படிச்சுட்டான்ல, பாஸ் மார்க் வாங்கிட்டான்ல. படிக்கிற எண்ணமா போயாச்சு. படிக்கிற எண்ணமா இனிமேல் வராது. இன்னைக்கு இப்ப வீடியோ பார்க்கறதும், காணொலி பார்க்கறதும், பாட்டு கேட்கறதும், பத்தாவதுக்கு சினிமா கூத்துது. எப்ப பாரு சினிமா பாட்டை தவிர எதுவும் கேட்கறது. கேட்டு 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 எழுதுனா கூட பரவாயில்ல, அதுவும் கிடையாது. கேட்டு அப்படியே போயாச்சு. படிக்கிற வேலையே இல்லை. இப்ப இதை எப்படி படிக்க போறீங்க நீங்க? அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும்.
இதுல படிச்சாதான் படிச்சுன்னே சொந்த போல நீங்க கேட்டீங்கன்னா கிடையாது, படிச்சாதான் சொந்த போல வேலை செய்யும். படிச்சாதான் உங்க சொந்தம் போல வேலை செய்யும். படிக்கலன்னு வேலை செய்யாது. சிந்திக்கணும் இதுல என்ன இருக்கு அப்படின்னு. இது நான் பேசுற பேச்சோட ஒத்து போதான்னு பார்க்கணும். அனுபவத்தின் காரணமாக சில செய்திகளை மேம்படுத்தி பேசலாம். புதுசா 2016 2025 என்ன செய்தி வருது, இப்போ நான் அதெல்லாம் நிறைய படிக்கிறேன். அப்போ புதுசா செயற்கை நுண்ணறிவு வருது, அதுகிட்ட கொடுக்குறோம். உணவுனா என்ன, உணவு எப்படி மாறுது, இது வரைக்கும் யாராவது உணவு சாராயம் மாறுன்னு யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களே? யாராவது ஒரு பையனாவது சொல்லி கொடுத்துருக்கானா சொல்லுங்க? இந்த யோக மண்டலத்துல சொல்லி கொடுத்துருக்கானா? எந்த மருத்துவ மையத்தில் சொல்லி கொடுத்துருக்கானா? ஆயுர்வேதம், அங்குபஞ்சர், யுனானி, அப்புறம் தடிவரிசை, வர்மம், 64 எங்கேயாவது நீ திங்கிறதெல்லாம் சாராயமா மாறுது எவனாச்சும் சொல்லியிருக்கானா? நீ திங்கிறதெல்லாம் வளமா போகுதுன்னு எவனாச்சும் சொல்லியிருக்கானா? ஐயா நீங்க இன்னைக்கு அன்னக்காடி அன்னக்காடிங்கிறது ஒரு வகையான ரசம் தான் அது. அது வந்து ரைஸ் வினிகர் அப்படின்னு போட்டிருக்காரு, பத்தி சர்ச் பண்ணேன். அது வந்து ஆல்கஹாலா மாறுது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா அதை அழுத்தம் திருத்தமா சொல்லல. பட் ஆனா அதை வந்து தடை செய்திருக்காங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, வெள்ளக்கா ஆங்கிலேயர் ஆட்சி அப்போ அந்த காலத்திலேயே. ஆமா, அதை பத்தியான சரியான தகவல்கள் எங்கேயுமே பதிக்கப்படலைங்க இன்டர்நெட்ல. எங்கேயாச்சும் இருந்ததுன்னா பாருங்க. நிறைய செய்திகள் வந்து என்ன, வெள்ளக்காரன் பேரு புத்திசாலி, அவ்வளவு ஒரு காட்டு பிராண்டி, அவ்வளவு ஒரு விபச்சாரி, அவன் என்ன வேணா. அது வந்து ரைஸ் வினிகர்னு போட்டு அது வந்து ஒரு மெடிசனா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்ற தகவல் தான் இருக்கே தவிர அது வந்து ஆல்கஹால் அப்படின்னு எதுவும் சொல்லப்படலை. ஆனா சொல்லியிருக்காங்க, அது அழுத்தம் திருத்தமா சொல்லலை இங்க. ஆக நாம வந்து நம்ம அனுபவத்துல கண்டுபிடிச்சு யாரு நமக்கு சொல்ல தேவையில்லை. இனிமேல் சான்று வந்து வெள்ளைக்காரன் சொல்லியிருக்கான், அவன் அந்த காட்டு முட்டம் சான்று கேட்டுட்டு தான் இருப்பேன். என்ன அவன் சான்று கேட்டு என்னத்தை கிழிச்சிருக்கீங்க, என்னத்தை மாத்திருக்கீங்க? நம்ம உடம்பு வந்து பலாயிரம் ஆண்டுகளா இருந்து வருது, நோயும் பலாயிரம் ஆண்டு இருந்து வருது. இன்னும் நோயை தீர்க்கறதுக்கு உன்னுடைய டெக்னாலஜி பயன்படுதுன்னா அப்புறம் என்ன வெங்காயத்தை பண்ற நீ? இந்த கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டம் போவானம். இது என்ன கதை இது? நான் விண்வெளியில் வீடு கட்ட போறேன், செவ்வாய்க்கு போறேன். அட புடலங்கா பசங்களே, உடம்பு கழிவில்லாமல், நாற்றம் இல்லாமல், நோய் இல்லாமல் 100 ஆண்டு வாழுங்க. அங்க போய் 100 ஆண்டு வாழணும். அங்க எங்க போனாலும் வாழத்தான் போறேன். அதற்கு தகுந்த மாதிரி உடலை மாற்றணும். இப்பதான் நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க இல்லையா, மரபணு ஆராய்ச்சி பண்றீங்களா இல்லையா? மரபணு ஆராய்ச்சி பண்றானுங்க. எதுலதான் மரத்துல இருக்கிற மரபணு ஒத்து போகுதான்னு பாக்குறான். புழு, சாதாரண புழு. அது என்ன சொன்னீங்க? கூரை ஏறி மீன் பிடிக்காதவன். கூரை மேல ஏறி கோழி பிடிக்காதவன். கோழி பிடிக்கிறதுக்கு நீங்க போனீங்கன்னா டக்குன்னு எகிரி வீட்டுக்கு மேல போய் உக்காந்துக்கும் கூரை மேல. அது ஏன்னா அது மேல உங்களால ஏறி பிடிக்க முடியாது. நீங்க வானம் ஏறி வைகுந்தம் போவீங்களா? கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுந்தம் போவானா அப்படின்னு ஒரு கேள்வி. அதேதான். அது கூரை மேல வீட்டுக்கு மேல இருக்க கோழி பிடிக்க முடியல, கேட்டிருக்கேன். இது வந்து இந்த பழமொழி கேட்டிருக்கேன், பட் ஆனா எங்க யூஸ் பண்ணது இல்ல. இல்ல இந்த பழமொழி ஆதி காலத்துல இருந்தே இருக்குது, இது இன்னைக்கு நேத்து இல்ல. இருக்குங்கய்யா, பட் ஆனா இந்த ஜெனரேஷன்ல யாரும் அதெல்லாம் யூஸ் பண்றது இல்ல இல்லையா? மேபி இப்ப என் ஜெனரேஷன்ல கூட அது யூஸ் பண்ணது கிடையாது. கேட்டிருக்கேன், சொலவாடையில கேட்டிருக்கேன், பட் ஆனா எங்கேயும் பயன்படுத்தினது கிடையாது. ஆனா இப்ப நம்மளுடைய நீர் தத்துவத்துக்கு இப்ப நீங்க ஐயா இதை பத்தி பேசும்போது இட் மேக்ஸ் சென்ஸ்னு சொல்லுவோம். சிவாஜி கணேசன் படத்துல வந்து சிவாஜி கணேசன் சொல்லுவான், சிவாஜி கணேசன் படத்துல இந்த வசனம் ஒண்ணு ஒரு இடத்துல வரும், கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுந்தம் போவானா அப்படின்னு சொல்லி. பாரத விலாஸ் அப்படிங்கிற படத்துல நினைக்கிறேன். பாரத விலாஸ் ஐயா என்ன சொல்றாரு, அப்ப உடம்பையே சுத்தம் செய்யாதவர்கள் விண்வெளிக்கு போய் என்ன பண்ண போறாங்க அப்படின்ற கேள்வி கேட்கிறாரு. விண்வெளிக்கு போய் என்ன பண்ண போறாங்கிறதுல அங்க போக போறேன்னா உடம்பையே சுத்தப்படுத்த முடியாதவன் விண்வெளிக்கு போக முடியுமா அப்படிங்கறதுதான் கேள்வி. அங்க போய் என்ன பண்ண போறாங்க, தட் இஸ் டிஃபரெண்ட். அது வேற. நீங்க இப்ப உங்க உடம்பே உங்களால சுத்தப்படுத்த முடியல, நீங்க விண்வெளிக்கு எங்க போறீங்க? ஆனா விண்வெளியில போறீங்க, நோயாளியே இருக்கு. இங்கேயே நோயாளி இருக்கிற நீங்க இதை விட நோயாளியே இருக்கு. ஆக இந்த உடம்பை அப்ப கடுமையா, இப்ப விண்வெளி வீரர்களுக்கு வந்து கடுமையான பயிற்சி எல்லாரும் போக முடியாது. நீங்க 1,00,000 பேர்
1,00,000 பேர் தேர்வு செய்தா அதுல 3 பேர் 4 பேர் தான் தேர்வு செய்வாங்க. சும்மா சாதாரண விஷயம் இல்லை. அது பல நாடுகள் இருக்கிற ஒவ்வொரு ஆளை தேர்ந்தெடுப்பாங்க. 1,00,000 பேர் தேர்வு செய்தானா அந்த 1,00,000 பேர்த்த தேர்வு செய்யற அதுலயே 1,00,000 பேர் தேர்வு செய்யறது பெரிய விஷயம். அதுல 1,00,000 பேர்த்துல வரதே பெரிய விஷயம். அதுல ஒரு 5 பேர் 6 பேர் குறைஞ்சபட்சம் 7 பேர் எடுப்பா. அதெல்லாம் ஒரு விதி இருக்கும். கடுமையான பயிற்சி உண்டு. எங்க போறியோ அது அது மேபி இந்த 100 அது எப்படியானா மாறலாம். அந்த தேர்வு செய்யும் முறை வந்து எப்படியானா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? ஆமா, புதுசு புதுசா இதை கத்துக்கிட்டானா இப்ப ஒண்ணும் இல்ல, இதை கத்துக்கிட்டானா விதிகள் இதை சேர்த்திடுவான். இன்னொரு ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, விண்வெளி வீரர்களுக்கு அனைத்து வகையான மருத்துவ கூறுகளும் தெரிந்திருக்க வேண்டும். அவனே காயமட்டம் அவனே பண்ணிக்கணும், அவனே ஊசி போட்டுக்கணும், அவனே மாத்திரை சாப்பிட்டுக்கணும், அவனே உடற்பயிற்சி பண்ணணும், அவனே அங்கு பயிற்சி பண்ணணும், அவனே அங்கு ப்ரெஷர் பண்ணணும், அவனே மெடிடேஷன் பண்ணலாம். இப்ப மூச்சு பயிற்சியில சேர்த்துறாங்க அவங்க கிட்ட. எல்லாம் தெரிஞ்சாகணும். அதுக்கு பேர் ஒருங்கிணைத்த மருத்துவம், இந்த இன்டகிரேஷன் இன்டகிரேஷன் மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுவாங்க. என்னது இன்டகிரேஷன் மெடிக்கல் சயின்ஸ் போட்டு பாருங்க. ஒருங்கிணைந்த பல்வேறு தத்துவத்தை உள்வாங்கி அதை இன்டகிரேஷன் மெடிக்கல் சென்டர்பாங்க. அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள்லாம் வந்திருக்குது. அது பல்துறை மருத்துவம் உள்ள இருக்கும். பல்துறை மருத்துவர்கள், பல்முறை மருத்துவ தத்துவ ஞானிகள் இருப்பாங்க. 10 தத்துவ அறிவு அந்த தத்துவத்தை படிச்சுட்டு இருக்கும். நேச்சுரோபதி இருக்கும், ஆயுர்வேதம் இருக்கும், அங்குபஞ்சர் இருக்கும், யுனானி இருக்கும், அப்புறம் சைனீஸ் என்னென்னமோ சொல்றீங்கல்ல அதெல்லாம் இருக்கும். எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அவன். ஏன்னா எப்படியாவது அந்த நோயாளி காப்பாற்றணும். இந்த மருத்துவம் தான் சிறந்தது, அந்த மருத்துவம் தான் சிறந்தது யாரும் வாதிட முடியாது. நோயே தீர்க்க முடியாதுக்கு என்னடா மருந்துன்னு அதான் கேட்கறேன். இந்தியாவில் பிடிச்சி நம்மளை பிடிச்சி ஆட்டுறதே வந்து அந்த அலோபதிங்கிற மானங்கட்ட மருத்துவம் தான். ஆனா வள்ளுவர் அழகா எழுதியிருக்காரு. எப்படிங்க இது இப்ப நம்ம நாட்டு கல்வி இல்லையா? இவன் வெள்ளைக்காரன் தான் அறிவு கொடுத்தா தவறான கல்வி 100 வருஷம் சொல்லப்படுகிறது. செருப்பாடு அடிக்கணும் அத்தனை பேர். வெள்ளைக்காரன் அவனுக்கு சொல்லி கொடுத்தானமா அயோக்கிய பைய. அதான் அவன் 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 வேற சொல்றவன் பூரா திருடன் அர்த்தம். ஆங்கிலம் படிக்கணும் திருடன் தான், வெள்ளைக்காரன் தான் நாட்டை வளப்படுத்தணும்னு சொல்ற மாதிரி அதுவும் திருடன் தான். இல்லை அயோக்கிய பயில. அப்ப அப்படின்னு வெள்ளைக்காரன் தான் நல்லவன்னு சொன்னா அந்த வெள்ளைக்காரன் எதிர்த்து போராட கோடிக்கணக்கான உயிரை விட்டாங்களா? அவங்கள முட்டாளுங்களா? காந்தியடிகள் முட்டாளா? திருப்பூர் குமரன் முட்டாளா? எத்தனை பேர் இருக்கு? வ.உ.சி. சிதம்பரம் முட்டாளான்னு கேட்கறேன். இந்த முட்டாளுகள்லாம் சொல்றானுங்க, அரசியல்வாதிகளும் சொல்றானுங்க வெள்ளைக்காரன் தான் அறிவை கொடுத்தாங்கிறான், வெள்ளைக்காரன் தான் மருந்து கண்டுபிடிச்சான்னு செருப்பாடு அடிக்கிறான் அவனை எல்லாம். வெள்ளைக்காரன் தான் மருந்து கொடுத்தாங்கிறான். அப்படி 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 டாக்டர்ல மானங்கட்ட டாக்டர்ல இருக்கானுங்க. அவன் தொண்டை வரைக்கும் சளி வச்சுட்டு உட்காந்துருக்கிறான். அவன் நோயாளி நடிக்கிட்டு இருக்கிறான். அவன் சொல்றான் வெள்ளைக்காரனாலதான் நாடு முன்னேற்றி. செருப்பாடு அடிக்க வேண்டாம் அவனை. அப்படின்னா வெள்ளைக்காரனை ஓட்டுறவங்கள முட்டாளர்களான்னு கேட்கறேன். கோடிக்கணக்கான பேர் உயிரை தியாகம் பண்றாங்களா? அவங்களால அறிவே இல்லாதவனா? ஜாலியன் வாலாபாக்ல வந்து ஆயிரக்கணக்கான பேர் சுட்டு கொண்டானே அவனால பெரிய அவங்க தியாகம் பண்ணா உயிர்த்து அவனை முட்டாளான்னு கேட்கறேன். நம்மளை முட்டாளாக்கிறதுக்குன்னு சில கூட்டம் இருக்குது. இந்த வெள்ளைக்கார முட்டாளுகள், வெள்ளைக்காரங்க அடிமை வேலை செய்யற முட்டாளுகள் இருக்கான் பாருங்க. எல்லாம் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கானுங்க. கடந்த 200 வருஷம் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கானுங்க. அந்த நாய் போனதுக்கு அப்புறம் இந்த நாய் பிடிச்சிக்குது. இந்த எலும்பு தின்னு பொறிக்கிற நாய், அதுல வயிறு விளக்குற நாய்களா இருக்காங்களே அப்படித்தான். இப்படியெல்லாம் நம்மள மட்டம் தட்டிட்டே இருக்குது. என்ன கண்டுபிடிச்சாலும் ஒத்துக்கிறது இல்லை. நீர் விதி மிதப்பதியை கண்டுபிடிச்சிருக்கிறான், நீர் விதி கண்டுபிடிச்சிருக்கிறான், கட்டட விதி கண்டுபிடிச்சிருக்கிறான், 64 கலைகளை கண்டுபிடிச்சிருக்கிறான், மெட்டலாட்சியை கண்டுபிடிச்சிருக்கிறான், நீர் மேலாண்மை கண்டுபிடிச்சிருக்கிறான், வாக்கிய வரப்பு அணையே கட்டி இருக்கிறான். சாதாரண உலகத்தில் 2000 அணைகிற பேச்சுக்கே இடம் இல்லை. கரிகால பெருவத்தை அணையை கட்டி இருக்கிறான். இன்னைக்கு அந்த அணையின் பேஸ்மெண்ட் கரிகாலல் போட்ட பேஸ்மெண்ட் தான். அந்த ஆர்த்தர் காட்டன் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு உலகத்தில் இப்படி ஒரு கட்டுமானம் பார்த்ததே இல்லைங்கிறான். அவன் அப்பதான் அவன் வந்து அவன் அணை கட்டுமானத்துல மிகப்பெரிய பொறியாளர் ஆர்த்தர் காட்டன் சிலை பார்த்தீங்கன்னா நீங்க திருச்சியில இருக்கு. இந்த ஆர்த்தர் காட்டனோட சிலை வச்சிருக்காங்க. அதே மாதிரி மேட்டூர்லயும் அவருடைய சிலை இருக்கு. அவரு தான் ஆராய்ச்சி சொல்றாரு இவ்வளவு கட்டுமானம் எப்படி 2000 ஆண்டுக்கு முன்னாடி அந்த கட்டுமானம் எப்படி இருக்கு, அது அவ்வளவு மணல் போயிட்டு இருந்தது. அந்த மணலுக்குள்ள கல்லை போட்டு கடைசியில அதுவே பேஸ்மெண்ட் அடித்தளமா மாறுது. இன்னைக்கும் பாருங்க, கடற்கரை போய் நின்றுங்கன்னா கடற்கரையில் போய் நின்றுட்டு கடல் அலையா வந்துகிட்டே இருக்கான். அப்படியே அந்த கடற்கரையில வந்து கால் நினைக்கிற மாதிரி கரையில் நிறுத்தி இருந்தீங்கன்னா அப்படியே உங்களை எடைக்கு அந்த மாதிரி மெல்ல 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 வேணா கால் அப்படி பதிஞ்சுக்கிட்டே கீழே இறங்கும். அப்படியே தானே கடல் அலை வரும், காலை அரிக்கும், உங்க கால் இறங்கும், மறுபடியும் அரிக்கி இறங்கும்.
அப்படி கொஞ்சம் தூரம் போக 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 பார்த்தீங்கன்னா உங்களுடைய கால் வந்து அரை அடிக்கு உள்ள இறங்கிரும். அப்புறம் காலை தூக்கவே முடியாது. காலை அதுதான் அதுக்கு பேர் தான் உராய்வு கொள்கைன்னு பேரு. உராய்வு கொள்கையில நீ கடலையில போடுறாங்க இல்லையா, கடையில காங்கிரீட்லாம் கிடையாது, மேலதே தான் பண்ணுவாங்க. கீழே போறது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 200 அடி 100 அடி ஓட்டையை போட்டு இரும்பு குழாய், பயங்கரமான துருப்பிடிக்காத இரும்பு குழாய், சிறப்பாக தயாரிக்கப்பட்ட இரும்பு குழாய் அப்படியே இறக்கிட்டா அடிச்சு அடிச்சு இறக்கிடுவாங்க. அவ்வளவுதான். முளைக்குச்சி அடிக்கிற மாதிரி தான். மாடு கட்டுறதுக்கு முளைக்குச்சி அடிக்கிட்டீங்கன்னா எப்படி அடிச்சு அடிச்சு கீழே 2 அடி 3 அடி இறக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான், பிடிச்சிக்குதுல அதே தான். அதுக்கு காங்கிரீட்டு போட்டா ஊத்துறீங்க. சிந்திக்கணும் எல்லாமே. ரொம்ப எளிமையாக எல்லாமே. இயற்பியல் எல்லாம் பிசிக்ஸ்லாம் ரொம்ப சிம்பிள் தான். அப்புறம் மேல இருக்கிற ஏதாவது குறிப்பிட்ட இடத்துக்கு தான் இறுக்கி உடனே காஞ்சு போற மாதிரி போட போட தண்ணியில போய் போட்ட உடனே அவளே காஞ்சு போய். நம்மளெல்லாம் வந்து 20 நாள் 30 நாள் காயும்பா. அதெல்லாம் போட்ட உடனே அதுக்குன்னு ஸ்பெஷல் மிக்சிங் இருக்கு. அதுல போட்டு கலக்கிட்டானா அப்படி நின்றுக்கு. பூரா இரும்பு குழாய். அந்த இரும்பு குழாய் சிறப்பான இரும்பு குழாய். அந்த இப்போ பளபளப்பான இரும்பு குழாய் நினைக்கிறேன். அதான் மலிவு. அதாவது துருப்பிடிக்காத குழாயை போட்டு தான் பண்றான். அது துருப்பிடிக்காத கரி, கார்பன், கால்சியம், சுண்ணாம்பு இதெல்லாம் குறிப்பிட்ட டெம்பரேச்சர் ஏற்றி அதே கண்டுபிடிச்சிருக்கானே 1600. இன்னும் இது உலகமாக எடுத்துட்டு போகவே இல்லையே. நேரம் வந்து என்ன பண்ணியிருக்கானு, இந்த மாதிரி இரும்பின் பெருமையை எதுக்குன்னு தனியா ஒரு ஆளை வச்சு இரும்பின் பெருமை பூரா உலகத்துக்கு கொண்டு போயிருந்தாலும் நல்லா இருந்திருக்காங்க. தமிழர்களுக்கு யாருன்னு அவனுக்கு தெரியும். இவனுக்கு பண்றதே இல்லை. அது எழுத்துக்களை கண்டு தமிழ் எழுத்துக்கள் கணக்கெழுத்து கண்டுபிடிச்சு தமிழ் அது அரபு எழுத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க மானகட்ட பயிலுக்கு. அவன் எங்க நாட்டு எழுத்தே இல்லைன்ட்டு அவன் எழுத்தே எங்க நாட்டு எழுத்து. இவன் இந்தியாவில் இருக்கிற இங்க தமிழர்கள் எழுத்து, தமிழ்நாட்டு எழுத்து, அந்த 1 2 3 தமிழ்நாட்டு எழுத்து. அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. கேட்டா அரபு எழுத்துங்க. தமிழ் எண்களை கண்டுபிடிச்சு அரேபியர்கள் சொல்றாங்க. இது விட மானகட்ட பழப்பு இதுல எங்க இருக்க முடியும்? ஏன்னா எண்கள் அரேபியர்ல கண்டுபிடிச்சாங்களா? சூடு சொரணையே கிடையாது தமிழர்களுக்கு. என்ன கிடையாது? வாத்தியாருக்கு சூடு கிடையாது. சூடு சொரணே கிடையாது. அரபு நாட்டுக்காரன் கண்டுபிடிச்சான்னு இன்னைக்கு சொல்ற. அரபு எண்கள் மானமே கிடையாது இவனுக்கு. முதலமைச்சருக்கு இருக்கு மானம் கிடையாது, கல்வி அமைச்சருக்கு மானம் கிடையாது. அவன் நாட்டுல ஏதாவது ஒரு துல்லிய லட்சம் கிடைச்சிட்டா அது பெருமையா பேசுவானுங்க. எகிப்துல கிடைச்சும் பொழுது, எகிப்து நினைக்கிறேன், எகிப்தியோ அல்லது எங்கேயோ ஒரு இடத்துலதான் இரும்பு அது கூட வானத்திலிருந்து கல் வந்து விழுந்திருக்கலாம். அந்த இரும்பு முதல் ஒரு 2000 ஆண்டுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வானத்திலிருந்து கல் வந்து விழுந்திருக்கலாம். அதுல இரும்பு துகள் இருந்திருக்கலாம். அதுதான் முதல் துகள்ங்கிற. கடைசியில அதுவும் போச்சு. கடைசியில பார்த்தா இங்க இரும்பு ஆலைகள் நிறைய இருந்திருக்கு. உருக்காலைகள், இரும்பு ஆலைகள் கொல்லம்பற்ற இருந்திருக்குது. 7000 ஆண்டுக்கு முன்னாடி கொல்லம்பற்ற இருந்திருக்கு. திருவள்ளுவர் வந்து எக்கு பத்தி எழுதுவார். திருவள்ளுவர் தன்னுடைய பாடல்ல எக்கிலும் எகுதினிலும் கூறியது இல்லைம்பாரு. எகுதுன்னு எழுதி அர்த்தம் இரும்புல இரும்பை பதப்படுத்தி போர்க்கருவிகள் செய்வது, கொலைக்கருவிகள் செய்வது, ஆயுதம் செய்வதற்கு தனி இரும்பு இருக்கு. அந்த இரும்பை பத்தி வள்ளுவர் எழுதுவார். செய்க பொருளை செருநர் செருகருக்கும் எகுதினிலும் கூறியது இல்லும்பாரு. எகுதை விட கூறியது என்னடா உலகத்துல இருக்கும்னு கேட்கிறாரு. கூறியதுன்னு வார்த்தையை போடுறாரு. அப்படின்னா போர்க்கருவிகள், வாழ்க்கருவிகள் செய்வதற்கும் சிறப்பான இரும்பு இருக்கு. அதை கண்டுபிடிச்சிருக்கோம் தமிழன். அது மட்டும் இல்ல, தூண்டில் பத்தி எழுதுறார் திருவள்ளுவர். தூண்டிலுங்க ஒரு ஹைஃபீல்ட் ஸ்டீல தூண்டில் செய்வாங்க. அந்த முனை அதை பத்தி திருவள்ளுவர் எழுதுறாரு. தூண்டில் பொன் மீன் விழுங்கியற்றுன்னு எழுதுவார். சூது ஆடுகின்றவன் சூதாட்டம் ஆட வர எங்க பார்த்தாலும் சூதாட்டம். இப்ப நவீன சூதாட்டம் வந்துருச்சு. இப்ப வந்து ஆப்பிள் சூதாட்டம் வந்துருச்சு. போச்சு, மாட்டிக்கிட்டானுங்க இவனுக்கு. ஆப்பிள் சூதாட்டம் ஆட கேட்டா அதுல நடிகர் இப்ப மாட்டிக்கிட்டானுங்க. நடிகருக்கு பூரா வர வேண்டியது, கிரிக்கெட் வீரர் வர வேண்டியது. அப்படி ஏமாத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. இது ஆடுங்க, உங்களுக்கு 1000 ரூபாய் பணம் வரும், தங்க வரும். என்ன பொய், என்ன எத்தனை பேர் தற்கொலை பண்றானுங்க. அது உழைப்பே பண்ணக்கூடாது. இதெல்லாம் வெள்ளைக்காரன் பண்ற வேலைதான். வெள்ளைக்காரன் விவசாயிகள் தெரிஞ்சு போச்சே இல்லையா? ஏன் இவ்வளவு கடுமையா போடுறான்? அவனோட அயோக்கியன், அவனுக்கு ஒடுக்கம் இல்லாதவன். யாருக்கு யாரு பிறந்தானே தெரியாது. 50 வயசு இருக்குது, 50 மனைவி கட்டியிருப்பான். அப்படித்தான் ஒழுக்கம் இருக்குது. எந்த பாங்கும் கிடையாது. கேட்ட சுதந்திரம். என்ன சுதந்திரம்? தன்னை கட்டுப்படுத்துறதுதான் சுதந்திரம். சுதந்திரம் என்பது தன்னை கட்டுப்படுத்துறது. தன்னை கட்டுக்கோட. ஒரு வண்டினா பிரேக் எதுக்கு வைக்கிறீங்க? எதுக்கு பிரேக் வச்சிருக்கணும்? ஹேண்ட் பிரேக் வேற, பெடல் பிரேக் வேற,
இன்னும் என்னென்ன பிரேக் வேற இப்போ லேட்டஸ்ட்லாம் வருது. அங்கே போனாவே தானே வண்டி நிற்கிற மாதிரி. சென்சார் பிரேக், இப்போ சென்சார் பிரேக். ஆட்டோ ஆட்டோ ஆட்டோட ஆட்டோ கார் வந்துருச்சு. என்ன சென்சார் பிரேக், அது போறதுக்கு அதே பிரேக் போட்டுக்கும், அதே லெஃப்ட் திரும்பிக்கும். அப்போ சென்சிங்லேயே கொண்டு வந்துட்டேன். அப்போ நம்ம உணர்விலேயே கட்டுப்பாட்டுக்கு வரணும். அப்போ நம்ம செயற்கையை தான் பற்றி பேசுகிறோமே, தன்னுடைய இயற்கை. அப்போ மனம் இருந்த விபச்சாரி நல்லா புரிஞ்சுக்கணும். மனம் 5 எங்கேயோ போகுது. மனம் 5 அது அனுபவிக்கிறதுல பற்றி, அதாவது பொருள் தேடுகின்ற வழி. இப்போ நானும் பொருள் தேடி தான் தெரியும். நான் ஒரு வேலை பண்ணுறதுக்கு நான் வந்து எனக்கு வேண்டான்னு சொல்கிற வரைக்கும் வேண்டாம், இனி நான் வேண்டாம் சொல்ல போகிறேன், இன்னும் கொஞ்சம் ஊற்றி வைப்பேன்னு ஒரு படத்தில் சொல்லுவான். வேண்டான்னு இனி சொல்ல மாட்டேன், நானே சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி நாம் வந்து சில அடிப்படை வேலைகளுக்கு நாம் பொருள் ஈட்டி தான் தீரணும். அதுக்கப்புறம் நல்லதுக்காக பொருள் ஈட்டணும். அதுக்கப்புறம் நல்லதை கற்றுக்கிறதுக்காக பொருள் ஈட்டணும். அப்புறம் அந்த கற்றதை பிறருக்கு சொல்லித்தர்றதுக்கு அதன் வழியாக பொருள் ஈட்டணும். முதல் நல்லதை கற்றுக்கொள்வதற்கு செலவு செல்லணும். பிறகு நான் கற்றுக்கொண்ட நல்லதை பிறருக்கு சொல்லி கொடுத்து அதிலிருந்து பொருள் ஈட்டணும். ரெண்டும் செஞ்சாகணும். அதாவது ஈதல் அறம், தீவினை விட்டு ஈட்டல் பொருள். ஈதல் அறம், கொடுப்பது அறம். அப்புறம் பொருளீட்டுவது, நல்ல வழியில் பொருளீட்டுவது அதை விட அறம். தீவனை விட்டு ஈட்டல் பொருள். தீவனை செய்யாமல் என்ன நடக்கிற காரியமா? தீவனையே செய்யாம பொருளீட்டணுமா? அப்ப நீர் மருத்துவம் தான். நீர் மருத்துவம் ஒண்ணுமே இல்லை, சைடு எஃபெக்டே கிடையாது. என்ன ஓய்வில் இருந்து செஞ்ச நல்லது. சரியா? 5 பதினைந்து கைப்பற்றி ரொம்ப நேரம் கவனிக்கவே இல்லை. சரி, சைடு எஃபெக்டும் கிடையாது, செலவும் கிடையாது. சைடு எஃபெக்டும் கிடையாது. வேணா விட்டுறலாம், நீ வேணும்னா விட்டுறலாம், வேணும்னா செய்யலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். உங்களுக்கு ஒண்ணுமே தேவையில்லை. முருங்கைக்கீரையும் தண்ணியும் இருந்தா போதுமானது. இது இருந்தா போதும். கடைசிக்கு முருங்கைக்கீரையும் தண்ணியும். இதுக்கு மேல உலகத்துல ஒண்ணும் கிடையாது. அது குடலை சுத்தம் பண்றதுக்கு முருங்கைக்கீரை நல்ல ஒரு 200 கிராம் முருங்கைக்கீரை 2-3 கைப்பிடி கீரை இருந்தா போதுமானது. சாவே வராது. எதுக்கு சாவு வருது? வெளிக்கும் போயாச்சு, தண்ணி குடிச்சிங்க, லூப்ரிகேட்டிங் பண்ணியாச்சு, ரத்தமும் சுத்தமாயிருச்சு, குடலும் சுத்தமாயிருச்சு, எந்த அடப்பும் உள்ள இருக்காது. எந்த அடப்பும் உள்ள இருக்காது. ஒழுங்கா குழந்தை ஒழுங்கா பெற்றுக்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். உடல் உறவு ஒழுங்கா செஞ்சுக்கலாம். அதான் நான் செஞ்சு பார்த்துட்டு தான் சொல்றேன். உடல் உறவு ஒழுங்கா செஞ்சுக்கலாம், ஒழுங்கா குழந்தை பெற்றுக்கலாம். உடல் உறவு செய்ய முடியாதுன்னு செய்யலாம். கற்பப்பை சுத்தமாகிக்கும். சினை மட்டும் நல்லா ஒழுங்கா உற்பத்தி ஆகும். சினை குழாய் சளி இருக்காது. ஏன்டா பெண்களுக்கு ஏன் சினை ஆகுதுன்னா, அந்த சினை குழாய் பூரா கொழுப்படிச்சு கிடக்குது. என்னது? அதனாலதான் ஒரு பொம்பளையும் குழந்தை பெற்றுக்கிறது இல்லை. மானங்கட்ட வாழ்க்கை வாழலாம். அப்படித்தான் இருக்கு. திங்கிறது பூரா சாராயம். அப்புறம் சினை குழாய் அது வந்து கண்ணுக்கு தெரியாத குழாயா இருக்காது. இன்னும் பெரிய 6 அடி குழாயா இருக்குது அங்க. அது இருக்கிறது ஒரு 2 மில்லிமீட்டர் 3 மில்லிமீட்டர் திக்னஸ் இருக்கு. அதுல கொழுப்படைச்சிருச்சுன்னு எப்படிடா விந்து போகும்? திங்கிறது பூரா பிஸ்கட்டு, திங்கிறது பூரா கறி, திங்கிறது பூரா இறைச்சி, பூரா 5 ஸ்டார் ஹோட்டல் உணவு. இதை தின்னு போட்டு அப்புறம் நாங்கள் அனுப்போம். அதுக்கான 5 ஸ்டார் ஹோட்டல் திங்கிறதெல்லாம் சினை மட்டும் உற்பத்தி ஆகிறதுக்காக உணவு கொடுக்குறாங்க. நல்ல சினை மட்டும் உற்பத்தி ஆகும், சினைக்குலை உற்பத்தி ஆகும், கற்பப்பை சுத்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். மானங்கட்ட போயிருக்கேன். அதை வாங்கி தின்னுட்டு அப்புறம் எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும்? பத்தாவது கடையில் வாங்கி திங்கிறது, ஆர்டர் வாங்கி திங்க, இதெல்லாம் எப்படி சாத்தியமா? என்று பேசி ரொம்ப கேவலமா இருக்குது. வாங்கி தின்னுட்டு என்ன பண்றோம்? பேசுவோம். சரியா? 6 மணிக்கு பேசலாம். நன்றி. ஓகே, நன்றி.